அந்த தேவனோடு வாழ வருகிற நினைக்கிற பொழுது அது வனாந்திரம் தெரியாது, வயல்வெளின்னு தெரியாது, அது அரண்மனைன்னு தெரியாது, பட்டணம் தெரியாது, மலைன்னு தெரியாது, பாலைவனம் தெரியாது, சோலைவனம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. தேவன் மட்டும்தான் தெரியும். ஏதோ கிடைக்கிறத வயிற்றுக்கு போட்டுக்கொள்ளுகிறோம், அவ்வளோதான். இவன் இங்கே வந்து தேவனோட வாழ வர வேண்டிய இடத்துல இவன் வாழ நினைக்கிறான், தன் இஷ்டப்படி வாழ நினைக்கிறான். அதுதான் வாழ்க்கை கஷ்டமாய் போய்விடுகிறது. உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்பட வேண்டும். இது மூன்றும் இருந்தால்தான் உடன்படிக்கை பெட்டி நினைவு, அதாவது ஒரு முழுமை அடைகிறது. அடுத்தது பொன் தகட்டால் மூடப்படுகிறது. அந்த பொன் தகட்டால் மூடப்படுகிறது எதை குறிக்கிறது என்றால், நீ சோதிக்கப்பட்ட பிறகு சுத்த பொன்னாய் மாறுகிறாய். அந்த சோதனை வேணாம், மன்னா வேணாம், ஆரோனுடைய துளிர்த்த கோல் வேணாம், கற்பலைகள் வேணாம், ஆனால் ஆலயம் மட்டும் வேணும்.